ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் கூட போன ஓய்வு நாள், போன வாரத்தின் செய்தியின் பாகம் 2 தியானிக்க போகிறோம். போன வாரம் நாம் தியானித்த பகுதி தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானித்தோம். தாவீதை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பினார், சொன்னார், மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு என்று. 4 விதமான வல்லமைகள் வந்தது இந்த தாவீதிற்கு விரோதமாய் அவனை அழிக்கும்படி. இந்த சவுல் எனக்குடைய பொல்லாத வல்லமை வந்தது. அந்த பொல்லாத வல்லமையை அவர் எப்படி ஜெயித்தார், அதிலிருந்து எப்படி தப்பித்து ஒளிந்து கொண்டார் என்பதை குறித்து தியானித்தோம். போன வாரம் அதை குறித்து நாம் தியானம் செய்தோம். இந்த தாவீது தப்பித்து கொள்ள 3 காரியங்களை செய்தார் என்று பார்த்தோம். முதலாவது தேவ சமூகத்தை நாடினார், இரண்டாவது ஊழியர்களுடைய ஐக்கியம், மூன்றாவது தேவ சமூகத்திலிருந்து ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுக்கப்படக்கூடிய உபதேசம் என்று. இந்த தாவீதை இந்த பொல்லாத வல்லமை சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறது. மறுபடியுமாய் தாவீது அந்த தாக்குதலுக்குள்ள ஆளாகிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசுவானவர் தாவீதோடு இருந்து அவரை பாதுகாத்தார். இதை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட இந்த செய்திக்கான தலைப்பை நான் சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஒரு பொல்லாத வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே துரத்துகிறது, உங்களை அழிக்க வகை தேடுகிறது, உங்கள் குடும்பத்தை விழுங்க வகை தேடுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அதாவது சத்துருக்கள், பொல்லாத வல்லமைகள், வியாதிகள், மரண பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வருகிறது. அதை அவர் மறுபடியும் எப்படி ஜெயித்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்தார் என்பதை குறித்து பாகம் 2 நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் எனும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பனும் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனான 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இப்ப இந்த தாவீது சவுல் என்னும் வல்லமைக்கு தப்பி அத்துல்லாம் என்னும் குகைக்குள் போகிறார். மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத வல்லமையின் கிரியை என்ன செய்கிறது, தொடர்கிறது. தொடர்ச்சியாய் பிரச்சனைகள், தொடர்ச்சியாய் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வல்லமைகள் உங்களை தொடர்ச்சியாய் மேற்கொள்ள முயற்சி செய்கிறது என்றால் ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆனால் இந்த வல்லமைகளை ஜெயித்தால் நாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். பாருங்க, இங்க 2 காரியம் நடக்குது. சகோதரர், அவன் குடும்பத்தார், தகப்பன் வீட்டார் வந்து இவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். 2வது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுகள் அவனோடு வந்தார்கள். அதாவது இது எதை காண்பிக்கிறது என்றால் தகப்பன் வீட்டிலிருந்து ஒரு ஆறுதல் வருகிறது. இவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார், யாரும் இல்லை ஆதரவு. பாருங்க, தகப்பன் வீட்டிலிருந்து ஆதரவு வருது. இன்றைக்கு இயேசுவை மறைவிடமாய் கொண்டு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில பரம தகப்பனாகிய இயேசுவின் இடத்திலிருந்து ஆறுதல் வரும். இந்த ஆறுதல் உங்களை பொல்லாத வல்லமைகளிடத்திலிருந்து தப்புவிக்கும். 2வது பாருங்க, ஒரு கூட்டமான ஜனங்கள் வராங்க. கூட்டமான ஜனங்கள் வராங்க. பாருங்க, ஒரு சிறு கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவரை தலைவராய் மாற்றிவிட்டார். பாருங்க, அத்துல்லாம் குகையில துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருபவர் மட்டுமல்ல, உங்களுக்கான கூட்டத்தையும் சேர்க்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இதுதான் நடந்தது. கர்த்தர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உங்க கூட இருக்கிறேன் தாவீதுக்கு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகள் வந்தாலும் இந்த தாவீதை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதற்கான வழிகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இப்ப நல்ல மனசுல சிந்தித்துக் கொள்ளுங்கள், என்ன எந்த வல்லமை துரத்தினாலும் எனக்கு இயேசுவிடத்திலிருந்து ஆதரவு வரும். எனக்கான ஆட்களை ஆண்டவர் சேர்ப்பார். பாருங்க, இப்ப தாவீது இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் இவர்களாம் வந்து சேர்றாங்க. இவர்களுக்கு எப்படி மாறிட்டான் பாருங்க, ஆறுதலாய் மாறிட்டான். இயேசுவிடத்திலிருந்து ஆறுதல் வருகிறது. இவன் மூலமாக இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தாவீது ஆறுதலாய் மாறிவிட்டார்.
பாருங்க, தலைவனா மாறிட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். அந்த சூழ்நிலையில தன்னை என்ன பண்ற ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில நான் போன வாரமே சொன்னேன், 4 விதமான வல்லமைகள் நேரடியா வந்து தாக்கினது. மறைவான இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துல அவன் திருச்சபையை நாடினான், தேவ ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டான், கர்த்தருடைய வார்த்தையை உபதேசமா கேட்டான். இப்ப மறுபடியும் இந்த வல்லமை துரத்துது. பாருங்க, இந்த வல்லமை துரத்த இவனுக்கு ஆதரவு பெருகி கொண்டே போகிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில சில வல்லமைகள் துரத்துது. நான் தனிமையா இருக்கிறேன், ஒளிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிறேன், நிச்சயமாகவே ஆதரவு இயேசுவினிடத்திலிருந்து வரும். பாருங்க, இன்னொரு காரியம் நடக்குது. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களை அநேகரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஒப்புக்கொண்டு போனான். பாருங்க, ஆண்டவர் இடத்துல போறான். அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறான், நான் இந்த கேகிலாக்கு போலாமா? பெலிஸ்தரை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா? பாருங்க, தாவீதுடைய அனுபவம். ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் இடத்துல சொல்றான். நாமெல்லாம் வீட்டுல சொல்றோம், மற்றவர்கள் இடத்துல சொல்றோம், நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லி. இவன் பாருங்க, நான் இந்த இடத்துக்கு போலாமா? ஏன்னா அந்த இடத்துல பொல்லாத வல்லமை இருக்கலாம் சொல்றான். சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, நீ போ. அந்த பெலிஸ்தன், இந்த பெலிஸ்தன் என்றால் இவன் ஒரு பொல்லாத வல்லமை, இவனை நான் உன் கையில ஒப்பு கொடுக்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த கேகிலா என்ற குடிகள், அங்க இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கும்படி தாவீது போகிறார், ரட்சிக்கிறார். இந்த பெலிஸ்தியன் இந்த கேகிலா தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, இந்த பெலிஸ்தியனுடைய வேலை பயிர் வளர்ந்து அறுவடைக்கு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த பெலிஸ்தியனுடைய வேலை, விளைச்சல்களை கொள்ளையிடுவதுதான். அது போல உங்கள் விளைச்சல்களை கொள்ளையிடக்கூடிய பிசாசை ஜெயிக்கும் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த பெலிஸ்தன் தாவீது இந்த தேசத்துக்கு போனா, நன்மை செய்யும்படி போனார், யுத்தம் பண்ணா, பெலிஸ்தனை ஜெயிச்சிட்டான். என்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒரு பொல்லாத வல்லமை இருக்குன்னா, அந்த பொல்லாத வல்லமையை ஜெயிக்க ஆண்டவர் இடத்துல ஒரு உத்தரவை கேட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சுட்டு போகும்போது அங்க ஜெயம் உண்டாகும். பாருங்க, தாவீது தனியா போயிருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. அதனாலதான் இந்த அப்துல்லாம் குகையில வச்சு தகப்பன் வீட்டுல இருந்து ஒரு ஆறுதலை கொண்டு வந்து, அதே போல அவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்தார். இன்றைக்கும் தனிமையா இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் உங்களை கொண்டு ஒரு பெரிய யுத்தம் செய்ய போகிறார். அந்த யுத்தத்தில் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வல்லமைகள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படியாய் காத்திருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் முறையிடும் போது ஜெயம் உங்களுடையதாக இருக்கும். பாருங்க, இந்த கேகிலா தேசத்துக்கு போய் மற்ற ஜனங்களுக்காக இந்த தாவீது மற்ற ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயிச்சாச்சு. ஆனா இங்க என்ன நடந்தது தெரியுமா? இப்ப நீங்க ஒருத்தருக்கு போய் ஒரு உதவி பண்றீங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் ஒரு உதவியை செய்றீங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்களுக்காக ஆலோசனை கொடுக்குறீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு உங்க மேல அன்புள்ளவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனமா இருக்கணும். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நன்மை தான் செய்தார் இந்த தாவீது. அந்த ஜனங்கள் பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, கேகிலா பட்டணத்தார் தன்னையும் தன் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். பாருங்க, இந்த ஜனங்களுக்கு தாவீது உதவி செய்கிறார். பொல்லாத வல்லமைகளை மாடுகிறாங்களே, இந்த பொல்லாத வல்லமைகள் இவர்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போதேன்னு சொல்லி தாவீது இந்த ஜனங்களுக்காக போய் யுத்தம் செய்து அந்த ஜனங்களை பாதுகாத்து உதவி செய்தார். ஆனா இந்த ஜனங்க செய்த காரியம் என்ன? தாவீது சவுல் இடத்துல ஒப்பு கொடுக்கணும், பொல்லாத வல்லமை இடத்துல இவனை மாட்டி விட்டணும். பாத்தீங்களா? நன்மை செய்ய போய் அது இவருக்கு தீமையா மாறுது. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ நன்மை செய் என்று. நீ நன்மை செய்து பாட அனுபவித்தால் நீ பாக்கியவான். இதைதான் தாவீது இந்த சூழ்நிலையை பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லது பண்ணது போய் எவ்வளோ நல்லது பண்ணிருப்பாங்க, அந்த நல்லதை மறந்து தீமை செய்ய நினைக்கிறாங்க இந்த தாவீதுக்கு. அந்த சூழ்நிலையில தான் தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதுறார். சங்கீதம் 35:12 வாசிச்சு பாருங்க. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போல திக்கற்று போக பார்க்கிறார்கள். சமம் பண்றான் பாருங்க. நான் நன்மை செய்தேன், ஆனா எனக்கு தீமை செய்யறாங்க.
எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கேன், ஆனா அந்த ஜனங்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். சங்கீதம் 109:5 நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். இப்ப தாவீது செய்த நன்மைக்கு இவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? அவர்களை சிநேகிச்சிருக்கணும் தாவீதை. இல்லைன்னா அந்த கேகிலா பட்டணத்தாருடைய எல்லா விளைச்சல்களும் போயிருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் போயிருக்கும். அந்த பொல்லாத வல்லமையாக பெலிஸ்தியன் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பான், அந்த ஜனங்களை கொலை பண்ணியிருப்பான். ஆனா தாவீது அதை போய் தடுத்து நிறுத்தி யுத்தம் பண்ணா. ஆனா இவருக்கு என்ன கிடைக்குது? தீமை தான் கிடைக்குது. இவரை சிநேகிக்கவே இல்லை. இன்னைக்கு அப்படிதான். நீங்க ஜபத்துல போய் மற்றவர்களுக்காக ஜபிச்சிருப்பீங்க, பொல்லாத வல்லமைகளை துரத்திருப்பீங்க, உங்க ஜபத்தினால அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல் வந்திருக்கும். ஆனா அவர்கள் தீமை செய்கிறார். ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்கிறீர்கள். ஏனெனில் நீதிமொழிகள் 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. வேதம் சொல்லுது, நீங்க நன்மை செய்துட்டீங்க, ஆனா அவர்கள் உங்களுக்கு தீமை செய்து விட்டார்கள். அவர்கள் வீட்டில என்ன இருக்குமா? தீமை நீங்கவே நீங்காது. நீங்க தீமையை உண்டு பண்ண வேண்டாம். கர்த்தர் தீங்குகளை என்ன பண்ணிருக்கிறார்? அவர்களுக்காக அனுமதித்திருக்கிறார். அப்ப தீமை செய்கிறவனை விட்டு தீமை என்ன பண்ணாது? அணுகாது. இப்ப ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. தாவீதை நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கு. சவுல் கிட்ட இருந்து தப்பி நடத்த ஒரு ஆறுதலை கொடுத்தார், ஒரு கூட்டத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஆறுதல் உண்டு, ஒரு கூட்டம் உண்டு. ரெண்டாவது பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு போறான், மற்ற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக. ஆனா அந்த இடத்துல நன்மை செய்ய போய் தாவீதுக்கு என்ன கிடைச்சது? தாவீதுக்கு தீமை தான் கிடைச்சது. தீமையை பார்த்து என்ன பண்ணாதீங்க, ஒதுங்கி போகாதீங்க. உங்கள் தீமைகள் அனைத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர் இயேசு. உங்களுக்கு எவ்வளவு தீமைகள் வருதோ அவ்வளவு தீமையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவராக இயேசுவானவர் மாற்றுவார். மூன்றாவது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 23 14-15 வசனங்கள்ல தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் மனாந்திரத்தில் ஒரு மலையில் தங்கி இருக்கிறார். அங்க சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தான் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடினால் தாவீது சீப் வனாந்திரத்தில் ஒரு காட்டிலே இருந்தான். தாவீது போன இடங்கள் எல்லாவற்றிலும் எப்படி பொல்லாத வல்லமைகள் பின்தொடர்ந்தோ அதே போல ஆண்டவராக இயேசுவானவர் பாதுகாக்கும்படி பின்தொடர்கிறார். பாருங்க, இந்த இடத்துல தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சிங்காசனத்துக்கு போக வேண்டும் என்றால், சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றால், வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில வழிகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன் ஆண்டவர் என்னை அனுமதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில சத்ருவை அனுமதிக்கிறார்? ஏன் சத்ருவின் போராட்டம் அதிகமா இருக்கு? ஏன் நான் நன்மை செய்தால் எனக்கு தீமையா மாறுது? ஏன் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு? ஆண்டவர் உங்களை சிங்காசனத்துக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுதான் தாவீதுக்கு நடந்தது. இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அனுதினமும் தேடுறான் இந்த பொல்லாத வல்லமை அனுதினமும் இந்த தாவீதை கொலை செய்யணும் தேடுறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, பாதுகாக்க. நமக்கு ஒரு எதிராளி உண்டு, நமக்கு ஒரு பிசாசு எனும் எதிராளி உண்டு. அவன் இருக்கிறான். அவன் நம்மளை பின் தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை முன்பாகவும் பின்பாகவும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாதபடி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்ப எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பொல்லாத வல்லமைகள் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா தாவீது எதை செய்தாலும் ஜபத்தோட செய்கிற ஒரு தேவ மனிதன். பாருங்க, அங்க அதுல்லாம் குகைக்கு வரும்பொழுது தனியாய் வந்த அந்த மனிதனுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து ஒரு கூட்டத்தை கொடுத்தார். அந்த ஆதரவையும் கூட்டத்தையும் வைத்து யுத்தம் செய்யும்படி சொன்னார். மற்ற ஜனங்களுக்காக யுத்தம் செய்து தீமை தான் வந்தது. ஆனாலும் தீமையை நன்மையாய் மாற்றினார். பொல்லாத வல்லமை தேடும்பொழுது அவனை தப்பு வைத்தார். அடுத்த காரியம் 1 சாமுவேல் 23 25-26 வசனங்கள்ல சவுல் தாவீதை தேடுகிறார் பாருங்க. தாவீது மாகோன் வனாந்திரத்தில் தங்கியிருந்தால் சவுல் இதை கேள்விப்பட்டு தாவீதை பின்தொடர்ந்தான். தாவீது மலையின் இந்த பக்கத்திலும் சவுல் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். தாவீதையும் அவன் மனுஷரையும் சவுல் வளைத்து கொண்டான். இப்ப சத்ரு இந்த மனிதனை வளைத்து கொண்டது, தாவீதை வளைத்து கொண்டது. எதுக்கு? கொலை செய்ய முடியுமா? உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வளைத்துக் கொண்டாலும், பொல்லாத மனிதர்கள் வளைத்துக் கொண்டாலும், வியாதி வளைத்துக் கொண்டாலும், தரித்திரம் வளைத்துக் கொண்டாலும் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். பாருங்க, பிரச்சனைகள் சுற்றி வளைக்குது.
இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சுற்றி வளைக்குது. ஆனா ஆண்டவராக இயேசுவானவர் இந்த பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கும், பிரச்சனைகள் சுற்றி வளைக்கும். இதை தான் தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 18:4-5 மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சக பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் வந்தது. தாவீது என்னை சுற்றி சத்ரு சூழ்ந்துட்டா, அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, மரண பயம். இனி பாருங்க, மரண பயம் உங்களை சூழ்ந்திருக்கா, மரணத்திற்கு ஏதுவான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கா, அதே போல போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி சூழ்ந்திருக்கா, அதை பற்றி கவலையே படாதீர்கள். ஆண்டவர் உங்களை சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த மரண பயம் நீங்கும். தாவீது சொல்றாங்க. அதே பாருங்க, இந்த நேரத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வருது நம்ம வாழ்க்கையில, இப்படிப்பட்ட வளைக்கிற ஒரு சூழ்நிலை, சுற்றி வளைக்கிற சூழ்நிலை வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் நான் இந்த செய்தியோட தலைப்பா சொன்னேன், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எது நம்மளை சுற்றி வளைத்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடாம பாருங்க, சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எப்ப நாம ஆண்டவரை நோக்கி நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் ஜபம் என்பது நம்முடைய ஆயுதமா இருக்கும் பொழுது ஆண்டவர் சத்துருக்களை நம் கையில ஒப்பு கொடுப்பார், சத்துருக்களை நாம் ஜெயிச்சிடலாம். பாருங்க, இந்த இடத்துல தாவீது இந்த சவுலோட யுத்தம் பண்ணவே இல்லை, எல்லா இடத்திலும் கர்த்தரை சார்ந்தே நடக்கிறார். இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜபம். எது சுற்றி வளைத்தாலும் சரி, அது மரணமே இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 22:16 கூட பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டு. தாவீது சொல்றாங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்களை போல சூழ்ந்திருக்கிறாங்க. சங்கீதம் 118:10-11 கூட வாசிப்போம், எல்லா ஜாதியரும் என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை சங்கரிப்பேன். நானா போய் யுத்தம் பண்ண மாட்டேன், இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஜெயிப்பேன். எப்படிப்பட்ட வல்லமைகள் உங்களை சுற்றி கொண்டாலும் சரி, சூழ்ந்து கொண்டாலும் சரி, எல்லா ஜாதிகளும் உங்களுக்கு விதமாக எழும்பி நின்றாலும் சரி, நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்காக சங்கரித்து போடுவார். நீங்கள் கொள்ளாத வல்லமைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை காப்பாற்றும்படி, சத்துருக்களை ஜெயிக்கும்படி, சிங்காசனத்திற்கு கொண்டு போகும்படி. தாவீதுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கிறது. ஆலயத்திற்கு போனார், ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டார், கர்த்தருடைய வார்த்தையாக உபதேசத்தை கேட்டார். அங்கிருந்து அதுல்லாம் குகைக்கு வந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய கிரியை ஆரம்பித்தார். ஒரு ஆதரவை கொடுத்தார், ஜனங்களை சேர்த்தார். சேர்த்தது மட்டுமல்லாமல் ஒரு பொல்லாத வல்லமையை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலவானாய் மாற்றினார். கர்த்தர் கூட இருந்து அங்கே ஜெயித்தாலும் அந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து தீமை செய்தாலும் அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். சவுல் தேடி வந்தார், ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சவுல் சுற்றி வளைக்கிறான், பொல்லாத சேனையை போல சுற்றி வளைக்கிறான். ஆனால் கர்த்தரை நோக்கி தாவீது ஜெபித்த போது கர்த்தர் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, மரண கட்டிலிருந்து அவனை விடுவித்தார். இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாகவே அலைந்து திரிகிற உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும், ஒரு ஆதரவு வரும். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு யுத்தம் செய்வார், யுத்தம் செய்து ஜெயிக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மை செய்து அதனால் தீமை வந்திருந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். உங்களை சுற்றி வளைத்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படி உங்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இந்த நாளில் கூட தாவீதை குறித்து 2வது பாகம் பேசியிருக்கிறோம். அடுத்த வாரம் இவருடைய வாழ்க்கை பயணத்தில் அடுத்த கட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இவருக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதோடைய முதல் பாகத்தை நீங்கள் போன வாரம் இந்த யூடியூப் சேனலில் கேட்கலாம். இந்த செய்தியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை சார்ந்து வாழும் பொழுது, அவரிடத்துல ஜெபித்து நம் காரியத்தை நடத்தும் பொழுது என் வாழ்க்கை எப்படியாய் மாறும் என்பதற்கான ஒரு வார்த்தைகள் வேதாகமத்திலிருந்து உங்களை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. இதை மறுபடியும் தியானியுங்கள். தாவீதை போல எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கைவிடாத இயேசு உங்களோடு இருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.